ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஃபங்க்ஷன் எங்கே தெரியுங்களா? காது குத்துற ஃபங்க்ஷனு தாங்க போகிறேன் நான். பாருங்கள், தடபுடலாம் செஞ்சுருக்கேன். ஆனால் யாருக்குமே கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்க இந்த தம்பி பையன். ஸ்டூடியோக்கார் தம்பி தாங்க. நம்மளுக்கு எல்லாமே ஃபோட்டோகிராஃபர் அவர் தாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவர் தாங்க நாங்கள் வச்சுருக்கோம். சரி போனால் வாழைப்பந்தலுங்க பச்சையம்மன் கோவில் 4வது மண்டபத்திலேயே வச்சுருந்தாரு. சரி நம்ம மண்டபத்தில் எவ்வளோ நேரம் இருக்குது, நம்ம பச்சையம்மா கோயிலுக்கு போகலான்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு நான் பச்சையம்மா கோயிலுக்கு உள்ளே என்ட்ரி ஆனுங்க. ஃபோட்டோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதோ தெரியல, பயத்தில் எடுக்கவே இல்லைங்க. உள்ளே போனால் அழகழகான சிற்பம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அது கீழே என்னென்ன கருத்தும் எழுதி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. நானும் டக்குன்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் பயந்துக்கின்னு தாங்க எடுத்தேன். ஒரு வழியாக தேங்காய் உடைக்கிற வந்து தேங்காய் இருக்காமான்னு கேட்டேன். நான் உள்ளே நுழைஞ்சி என்ட்ரியில் தேங்காயும் வாங்கலை, அர்ச்சனை தட்டும் வாங்கலைங்க. ஃபோட்டோவை தாங்க எடுத்து இந்த வீந்து பாருங்கள் எவ்வளோ அழகழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. மேல் கூரை தாங்க. சரி நம்ம சீக்கிரமாக போயிடலாம். 50 ரூபா டோக்கனில் போகலாமா இல்லைன்னா ஃப்ரீ டோக்கன் போகலாம். ஃப்ரீ டோக்கன்லேயே போகலான்ட்டு போனாங்க. சீக்கிரமாக போய்டும் நினச்சி பார்த்தா 6 7 8 கம்பி சுற்றுங்க. சுற்றி ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. சேர்ந்ததுன்னு என்னங்க பச்சையம்மா பார்த்தாச்சு. பச்சையம்மாவை எடுக்கலாமா எடுக்கக்கூடாது ஒரு பயத்தில் நான் எடுக்கவே இல்லைங்க வீடியோவை. உங்களுக்கு அடுத்த முறை போனால் கண்டிப்பாக எடுத்து நான் காட்டுறேன். அப்படியே பேக் சைடில் திரும்பினா அங்கே ஒரு மஞ்சள் குங்குமமாக இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா அங்கேயே ஒரு தெய்வ சிலை வச்சு வழிபாட்டு இருந்தாங்க. சரி பின்னோக்கி போனால் ரூமு ஏதாவது வரும், ஏதாவது சாமி இருக்கும் பார்த்தா சாமியெல்லாம் எதுவும் இல்லைங்க. வெறும் ரூமுங்க தாங்க இருந்தது. அதில் 2 நாய்க்குட்டிக்கு பால் ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த பால் குடிச்சிருந்த நாய்க்குட்டி நான் கெடுத்துட்டேங்க. நான் போன நேரம் அது திபுன்னு பிச்சிங் கட்டின்னு ஓடியே போயிடுச்சுங்க. திரும்பி வரும் வெயிட் பண்ணி பார்த்தா வரலங்க. சரி நம்ம என்ன பண்ணுறது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டு அப்படியே சைடு வாக்கில் கிழக்கா மேற்கா தெலுங்க நம்ம ஒரு திசையில் வந்தோங்க. வந்தோடனே அங்கே ஐயனார் இருந்தாருங்க. ஐயனாரை கும்பிட்டு வெளியே வந்தோங்க. உள்ள காணிக்க 100 ரூபா உண்டியில் போட்டு நம்ம தான் அர்ச்சனை தான் பண்ணல, தெய்வத்துக்கு இருக்கிற காசை போடலான்ட்டு 100 ரூபா போட்டு வந்தாங்க. வெளியே இந்த 200 ரூபா ஏதாவது வாங்கலாம் பார்த்தா இவங்க இருக்காங்க பாருங்கள், எங்கள் ஆளுங்க திருநங்கைங்க. அவங்க இருக்கிற பீஸை பிடிங்கன்னு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. வேறு வழி என்னங்க பண்ணுறது. ஒரு பொருள் சாமானும் வாங்கலை, எதுவுமே ஒரு குங்குமஞ்சா வாங்கலை, ஒரு கயிறு வாங்கலை, எதுவுமே வாங்கலை. சரி தெய்வமே உன்னை நான் பார்த்ததே பெரிய அதிசயம் நினச்சி ஃபோனில் இந்த ஜிபே ஒரு 20 ரூபா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. சாக்கோபார் வாங்கி போன ரூட்டே மறந்துட்டேங்க மண்டபத்துக்கு வர்றதுக்கு. நான் நடக்கிறேன் அரை நின்று நடந்து போயிட்டு மண்டபம் வந்த மாதிரி இல்லை, கோயிலும் தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க. கடைசியில் ஃபோன் அடித்தேன். எங்கள் வீட்டுக்காரர் எங்கெங்க இருக்கீங்க வந்து அழைச்சின்னு போங்க, நான் ரூட்டு மாறி போயின்னு இருக்கேன், எங்கே போகிறேனே தெரிலன்னு சொல்ல. அச்சோ நீ பின்னாடியே வாடி அம்மா தாயேன்னு அவர் சொல்ல. நான் ஐஸ் கரையத்துக்குள்ள பின்னாடி திரும்பி வந்தேங்க. ஐஸ் கரையத்துக்கும் நான் இடம் கண்டுபிடித்து சரியாக இருந்ததுங்க. திரும்பி பார்த்தா நம்ம போன இடம் வேற வந்த இடம் வேறங்க. திட்டினார் பாருங்க, அவ்வளோ திட்டுங்க. ஃபங்க்ஷன் நடக்க போகிற நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சு சீக்கிரமாக வந்து தொலைனார். ஐயனாரை கும்பிட்டு ஐயனாரை வழியை காமிச்சது ரொம்ப மிக்க நன்றின்ட்டு பச்சையம்மாவை ஒரு கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். மண்டபத்துக்கு போயாச்சுங்க. போனால் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டாக ரெடியாக இருக்காங்கங்க. வேறு என்ன பண்ணுறது, அவங்கள கையெழுத்து கும்பிட்டு அம்மனுங்கள்லாம் அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மொழி கவரம் கையில் கொடுத்துட்டு நம்ம டியூட்டிக்கு போனோங்க. 10 12 சொல்லியிருந்தாங்க இந்த தம்பி. கடைசியில் பார்த்தா 12 1:30 மாற்றிட்டான். கடைசியில் என்ன பண்ணுறது, 1:30 மணிக்கு மேலே பிரியாணி போடுவாங்க. பார்த்தா 1:30 மணிக்கு கூட பிரியாணி நம்மளுக்கு போட்டால் மாதிரியே இல்லைங்க. காது குத்தல்னாலும் பிரியாணி தாங்க ஃபஸ்ட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க நம்மளுக்கு. கடைசியில் 2 மணிக்கு தாங்க பிரியாணியாக அவன் போட ஆரம்பித்தான். கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க, கோடி புண்ணியன்வாங்க. நான் தரிசனம் பண்ணிவிட்டேன், நீங்கள் பண்ணிக்கோங்க பச்சையம்மாவை. எங்கள் ஊர் பச்சையம்மன் இல்லைங்க, வாழைப்பந்தல் பச்சையம்மன் எங்கள் அம்மா வீட்டுக்கு குலசாமிங்க. என் வீட்டு குலசாமி அன்னைக்கு சேரா மட்டுங்க தாங்க. நானும் ஒரு கும்பிடு போட்டுன்னு வெளியே தீபாரதனை தொட்டு கும்பிட்டுன்னு கற்பூரம் கூட ஏற்ற பண்ண முடியலைங்க. இருக்கிற உண்மையை நான் சொல்லிட்டேன். பாருங்கள், நான் வந்த தேசம் ஒன்று போன தேசம் ஒன்று. ஆண்டவனாக பார்த்து என்னை நல்லபடியாக திருப்பியை வந்து எங்கள் வீட்டுக்காரட்டையே என்னை சேர்த்துட்டாங்க. பார்த்தா காது குத்தின்னு இருக்காங்க. அவங்களையும் 2 பேரும் நிற்க வச்சு படம் பிடிச்சிட்டு வேறு என்னங்க மொழி கவர் எடுத்து போனதை ஞாபகமாக நான் மொழி கவர் தொலைக்கலைங்க. ஐஸ்கிரீம் வாங்கின ஜோரில் இடத்த தான் மறந்தேன். ஆனால் மொழி கவரை தொலைக்கலை. மொழி கவரை அவங்க கையில் கொடுத்துட்டு ஜனம்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, திட்டமாக இருந்தாங்க. அவங்க ரிலேஷன்ஸ்லாம் எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச முகம், அறிமுகமான முகம் தாங்க. ஏன்னா நம்ம யஸ்வி நகரத்தில் தாங்க டியூட்டி பார்க்குறோம். எல்லாமே யஸ்வி நகர் ஜனங்களும் வந்துருந்ததுங்க. நம்ம புனி பாப்பாவும் நம்ம கூட ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க. பிரியாணி என்ன கச்சிதமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டாச்சு. நம்ம என்ன பண்ணுறது, நான் பயத்தில் என்னடா அது தலையில் வேப்பிலை வச்சுருக்கேன் பாருங்களேன். பிரியாணி சாப்பிட்டு வந்தோம் பின்னாடி யாரும் வரக்கூடாது தொடரக்கூடாதுன்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க தலையில் வச்சு விட்டாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.